Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Kabadi da PKL 12 da Tamil Talevas da. Yes, சற்று தூக்குற உன்னால் முடியும் தம்பி கான்ஃபிடன்ஸ் கொடுத்துட்டு மோட்டிவேஷனோட ஸ்டார்ட் பண்ணோம். உன்னால முடியலன்னா யாராலையும் முடியாது அப்படின்ற நம்பிக்கை வேணும். அது லைஃபுக்கே உதவும் ஆல்வேஸ். எஸ், பி கான்ஃபிடென்ட், ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கட்டும். எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக பார்க்கணும். அப்ரோச்சை வந்து பாசிட்டிவாக இருக்கணும். எஸ், கபடி இன்னைக்கு யூ மும்பா கூட மேட்ச்சு தமிழ் தலைவாஸ். அதை பற்றின ஸ்டார்டிங் 7 பார்த்துருவோம். அண்ட் ரெஃப்ரி சரியா தப்பா, ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சைகள் ரெஃப்ரி வர்றாரு அப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எண்டு காலில் வைக்கிறேன், பார்க்கலாம், போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் கொடுத்துருங்க. ஆமாம் சார், இதான் காரணம் அதான் காரணம்னு. ரைட், தமிழ் தலைவாஸ் ஃபஸ்ட்டு மேட்ச்சு சென்னையில் இன்றைக்கி 2 வருஷம் கழிச்சு விளையாட போகிறாங்க. PKL 10 தான் கடைசியாக விளையாடுது சென்னையில். 4 ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி இந்த டோர்னமெண்ட்டில். 4 மேட்ச் சென்னையில் இருக்குது. 4 ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்க, 8 வின்னு, 16 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் குவாலிஃபை மாதிரி தான். அது எங்கேயாவது சென்ட்ரலில் போய் மாட்டிக்கலாம் 5, 6, 7 அப்படின்னு. 1 மேட்ச் அட் அ டைம் பாருங்கள். ரொம்ப யோசிச்சா மண்டை சூடாகிடும். பிளே ஆஃபை பற்றிலாம் யோசிக்காது. 1 மேட்ச் அட் அ டைம் ஜெயிச்சுட்டே போங்க. பாயிண்ட் டேபிள் வில் டேக் கேர் ஆஃப் இட் செல்ஃப். அதுதான் எப்போதுமே அது சொல்கிறது நான். 1 மேட்ச் அட் அ டைம். எல்லா டீமும் ஒரு மேட்ச் தோத்துட்டாங்க இந்த டோர்னமெண்ட்டில். ஆமாம், எந்த டீம், எவ்ரி டீம் இஸ் பீட்டபிள். யாருமே இங்கே வந்து அன்பீட்டபிளே கிடையாது. அதான் யாராலுமே 18 மேட்சும் ஜெயிக்க முடியாது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட விளையாடுங்க. லாபி அவுட் ஆகிடாதீங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கொடுக்காதீங்க. தண்டத்துக்கு ஒரு பாயிண்ட் ஒவ்வொரு செகண்ட் எவ்வளோ முக்கியம்னு முந்தான இந்த மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, ஹரியானா வர்சஸ் டெல்லி. ஸோ அந்த இடத்துல நம்ம இஷ்டத்துக்கு 9 எக்ஸ்ட்ரா 8 எக்ஸ்ட்ரா கொடுக்குறதெல்லாம் அன்அக்செப்டபிள் இன் 40 மினிட்ஸ் கேம். ரைட், டபங் டெல்லி வந்து ஒரே ஒரு மேட்ச் தான் தோத்தாங்க, அதுவும் பாட்னா பைரேட்ஸ்டாக தான். அது எப்படி இப்போ டபங் டெல்லி நம்பர் 1, பாட்னா பைரேட்ஸ் 12th. ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்கிற டீம் 12th தோத்துருக்குன்னா என்ன அர்த்தம்? எல்லா டீமும் ஈக்குவல்னு அர்த்தம். யார் வேணால் எப்போ வேணால் தோக்கலாம், எப்போ வேணால் ஜெயிக்கலாம். அந்த 40 மினிட்ஸ் எப்படி விளையாட போகிற? 40 மினிட், அந்த 40 நிமிஷம் யார் நல்லா விளையாடுறீங்களோ, யார் கம்மி தப்பு பண்ணுறீங்களோ அவங்க தான் ஜெயிக்க போகிறீங்க. நான் சொல்லலை, ஹிஸ்ட்ரி சொல்லுது, ரெக்கார்டு சொல்லுது. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட, அவேர்னஸோட விளையாண்டா அவங்கவுங்க டியூட்டி, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக செஞ்சால், கோச் என்ன சொல்கிறோம் அதை கரெக்டாக காது கொடுத்து கேட்டால் ஆட்டோமேட்டிக்காக வில் டூ. சஞ்சீவ் பல்லியன் ஆகட்டும், சுரேஷ்குமாரும் நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. பாப்பா, இதே யூமம்பாட்டை தான் 9 பாயிண்ட் லீடு எடுத்து தோற்றோம். அது மைண்டில் வர ஓடிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் உஷாராக இருக்கணும் குமார். ஆமாம், 9 பாயிண்ட் லீடு எடுத்து தோற்றுருக்கோம். ஐயாம் அப்படின்ட்டு. ஐயாம் தெரியல, ஐயாம் தான், நாங்கள் தான் தோற்றது. எனிவேஸ், ரைட், இப்போ ஸ்டார்டிங் 7க்கு போயிடுவோம். அண்ட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தமிழ் தலைவாஸ் PKL 9 சாம்பியன் ஜெய்ப்பூர்கிட்டே ஜெயிச்சோமே. அதே மாதிரி பெங்களூர் புல்ஸ் ஒரு சீசன் ஜெயிச்சாங்க, அவங்ககிட்டையும் ஜெயிச்சோமே. ஸோ நம்மளும் கப்பு ஜெயிச்சவங்கலாம் ஜெயிச்சிருக்கோம். ஹரியானா ஸ்டேட் டிஃபெண்டிங் சாம்பியன் 2 பாயிண்டில் தான் தோற்றோம். வெரி க்ளோஸாக வந்துச்சு அந்த மேட்ச்சு. அந்த இடத்துல மட்டும் செகண்ட் ரைடர் சப்போர்ட் நல்லா இருந்தோன்னா அதுவும் ஜெயிச்சிருந்துருப்போம் நம்ம. ஸோ அந்த அளவுக்கு கேலிபர் உள்ளது தான். எனிவே, ஸ்டார்டிங் 7 போயிடுவோம். ரைட், ஃபஸ்ட்டு இவங்கள பார்த்துடலாம். யூமும்பா அஜித் சௌஹான் விளையாடுவாரா இல்லையா எனக்கு தெரியல. ஃபிட்னஸ் ரெடி ஆகிட்டாரா என்னன்னு அவங்க தான் சொல்லணும். ஃபிட் ஆகிட்டானா கண்டிப்பாக விளையாடுவார். அது இல்லைன்னா கூட இருக்குது அவங்ககிட்ட அனில், அதான் அந்த புது பையன் 78 lakhs ஆப்ஷனில் எடுத்தவர். சந்தீப் குமார் பாட்னா பைரேட்ஸ் இங்கே வந்திருக்கார். ஜஃபர் தானிஷ் ஈரானியன் பிளேயர். அப்புறம் சுனில் கேப்டன், ஏன்னா பிரமாதமான கேப்டன், ஆர்குபிலி த பெஸ்ட் கேப்டன் இன் PKL சொல்லலாம். ஷூட் கேப்டன். எதிர் கேப்டன் என்ன யோசிக்கிறாருன்ற கொண்டு இவர் யோசிச்சிருவார், தோனி மாதிரி. அந்த மாதிரி கேப்டன் அவர். பர்வேஸ் பன்ஸ்வால், அஃப்கோர்ஸ் லோகேஷ் கோஸ்லே அண்ட் ரிங்கு. அவங்களோட சப்ஸ்டிடியூட் இப்படி தான் இருக்கும். சதீஷ் கண்ணன், ரவி டிஃபெண்டர், முகிலன் அவர் ஒரு டிஃபெண்டர், அண்ட் வினய் குமார். நம்ம பக்கம் வந்துடுவோம். தமிழ் தலைவாஸ் சாகர்னு கேட்பீங்க. அந்த பாருங்க, சாகர் 2 வருஷமா இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க பால்கனியில் நின்றுட்டு. இப்போ வராரு, அங்கே வராரு. 1.5 மாசமா ப்ரீ கேம்பில் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இந்த 1.5 வருஷமா என்ன இன்ஜுரி ரெக்கவர் ஆச்சு என்னன்னு எனக்கு புரியலையா. நவீன் எக்ஸ்போர்ட் தான் இன்ஜுரி ஆச்சு, போன சீசன் வந்து விளையாண்டாரு. பவனுக்கு இன்ஜுரி ஆச்சு, வந்து விளையாண்டாரு. எத்தனையோ பேர் இன்ஜுரி வந்து விளையாடல. இவர் மட்டும் 5 நிமிஷம் விளையாடிட்டு போயிடுறாரு. இந்த சீசன் அப்படி தான். ஒரு மேட்ச் 5 நிமிஷம் விளையாண்டாரு, திருப்பி இன்ஜுரி ஆகி போயிடுச்சு. அப்புறம் 3-4 மேட்ச் வரல. அப்புறம் ஒரு போஸ்ட் போட்டாங்க, ரெடி ஆகிட்டார், நான் வந்துட்டேன்னு சொல்லு, காட்டுறப்பாரு நான் யாருன்னு. அன்றைக்கி மேட்ச் அவர் வரல. ஸோ அதனால் பசங்க நான் என்ன சொல்கிறேன்னா, எதுவாக இருந்தாலும் ரஸ்டியாக தான் இருக்கும். 2 வருஷம் கழிச்சு விளையாட போகிறாரு. ஃபுல் மேட்ச் ப்ராக்டிஸு. ப்ராக்டிஸில் என்ன பண்ணாங்க தெரில, விளையாடாமே எப்படி இன்ஜுரி ஆகுது, ஐ டோன்ட் நோ. ஸோ இதனால் ரொம்பவும் அவர் மேலே ஹோப் வச்சுக்காதீங்க. டோன்ட் ஃபிக்ஸ் இட் வென் இட்ஸ் நாட் ப்ரோக்கன்ட்டு. நல்லா தானே இருக்குது டிஃபென்ஸு. நம்ம டிஃபென்ஸ் தான் நம்பர் 1. அது வந்து தனியாக வீடியோ போட்டிருக்கேன். எனிவே, இப்போ 7 இப்படி தான் இருக்கும். அர்ஜுன் தேஷ்வால் என்னோட டீமில் எப்போதும் நரேந்திர கண்டோலா இருப்பார்ப்பா. எஸ் டேலண்ட். அவர் செல்ஃப் ஸ்டார்ட்டு, கிக் ஸ்டார்ட் மாதிரி அவர் கொஞ்சம் அப்பப்போ சொல்லி டியூஷன் எடுத்துகிட்டே இருக்கணும். நரேந்திர கண்டோலா, மோயின் ஷஃபாகி அப்வியஸ்லி, ஏன்னா ஜபர் தானிஷை ஹேண்டில் பண்ணோம். நிதிஷ்குமார் அண்ட் சுரேஷ் ஜாதவ் டேஷ் மர்ச்சன்ட் ஆகிட்டார். இப்போ ஒரே தள்ளு போயிட்டோமான்னு வெளில விழுறாங்க அவர். அப்புறம் ரோனக் அண்ட் ஆஷிஷ் இதில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்கோர்ஸ் உங்களுக்கு சப்ஸ்டியூட்டில் இருக்கு இல்லையா. ரோனக் ஆஷிஷை தயவுசெய்து கவரை பிரிக்காதீங்க. சம்டைம் கவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் கார்னர். அருண்லந்தா பாபு இருக்காரு, இமான்ஷு இருக்காரு, யோகேஷ் யாதவ் போன மேட்ச் ஜெய்ப்பூருக்கு 2 பாயிண்ட் எடுத்தார். ரோஹித் பெனிவெல், அதான் பேப்பர், அவர் அண்ட் தருண் இவங்களாம் இருக்காங்க. இவங்க தான் சப்ஸ்டியூட் ஃபைலில் இருப்பாங்க. என்ன கேட்டால் இட் வில் பி அன் இன்ட்ரெஸ்டிங் மேட்ச், டஃப் மேட்ச், ஃபேன் சப்போர்ட் வேறு இருக்கும்.
பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பா? கரெக்டான ஸ்கோர் லைன் யார் ஜெயிப்பா சொன்னீங்கன்னா ரிவ்யூவில் அப்போ உங்கள் பேரை சொல்கிறேன். ஆச்சா? ஸோ இப்போதைக்கு இதுதான். கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். நான் சொல்கிறது எப்படி ஒத்துப்பீங்க? டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கணும். ஒப்பீனியன் டிஃபர்ஸ் பட் இட் மேட்டர்ஸ். உங்களுக்கு என்ன தோணுது எல்லாத்தையும் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம். வரவே பார்த்ததற்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.